கண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக. வணக்கம். இந்த கிளாஸ்ல நம்ம ரத்த உறவுகள், அதாவது பிளட் ரிலேஷன் அப்படின்ற டாபிக் பார்க்கலாம். இதுவும் சைக்காலஜில ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். சரியா? ஸோ இந்த டாபிக் பத்தி தெரியணும்னா நமக்கு ஒரு சில பேசிக்ஸ் தெரியணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானு, எங்க அத்தை பையன், எங்க மாமா பையன், எங்க சித்தப்பா பையன், என் தங்கச்சி, எங்க அண்ணன் எல்லாருமே என்னுடைய ஜென்ரேஷன். கரெக்டா? என்னுடைய தலைமுறை. ஸோ அவங்கள பத்தி நான் எழுதும் போது சைட்ல எழுதுவேன், சைட்ல நோட் பண்ணுவேன். இதே எங்க அப்பா, எங்க சித்தப்பா, எங்க பெரியப்பா, எங்க மாமா இவங்க எல்லாரையும் நோட் பண்ணும் போது எனக்கு மேல எழுதுவேன். சரியா? ஏன்னா அவங்க எனக்கு முன்ன ஜென்ரேஷன். எங்க தாத்தா பாட்டி அப்படின்னும் போது அவங்களுக்கு மேல ஜென்ரேஷனா வருவாங்க. சோ எப்படி சொல்லலாம்னா பாருங்க, இதெல்லாம் நானு, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க சித்தப்பா, எங்க சித்தப்பா பையன், எங்க பெரியப்பா பையன், இவங்க எல்லாருமே என்னுடைய ஜென்ரேஷன்ல வருவாங்க. ஸோ அதனால அவங்கள சைட்ல எழுதுவேன். எனக்கு மேல ஜென்ரேஷன் அப்படின்னும் போது எங்க தாத்தா பாட்டி எல்லாமே, அதாவது இது எங்க ஜென்ரேஷன்மா, இது எங்க அப்பா, இது எங்க தாத்தா. கரெக்டா? ஸோ கீழே எனக்கு கீழே யாரு இருப்பாங்கன்னா என்னுடைய பையன், அவனுக்கு கீழே என்னுடைய பேரன். மொத்தம் 5 வகையான ஜென்ரேஷனை பேஸ் பண்ணி சம் கேட்பாங்க. சரியா? இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவங்களை எல்லாரையும் நான் கசின்னு சொல்லுவேன். அதாவது என்னுடைய மாமா பையன், என் சித்தப்பா பையன், என்னுடைய அத்தை பையன் எல்லாரையுமே நான் கசின் அப்படின்னு சொல்லுவேன், உறவினர் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இங்க நான் என்ன செய்யறேன்னா, ஆண்களை எப்பவுமே இப்ப ஆண்கள்னு தராங்கன்னா ஆண்களை பிளஸ்ன்னு எடுத்துப்பேன், பெண்கள்னு தராங்கன்னா அந்த பெண்களை மைனஸ்ன்னு எடுத்துப்பேன். இதை தாண்டி திருமணமான தம்பதிகள் அப்படின்னு ஒரு சில இடத்துல தருவாங்க. திருமணமான தம்பதிகள், அதாவது கப்புள்ஸ், மேரிடு கப்புள்ஸ் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவேன். சரியா? திருமணமான தம்பதிகளா இருந்தா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இப்ப பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏ என்பவர் பி இன் சகோதரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பின்னு ஒரு ஆள் இருக்காங்கன்னா அவருடைய சகோதரி தான் ஏ. அப்ப ஏன்றது கண்டிப்பா ஒரு பெண். சரியா? பியோட சகோதரி ஏன்னு சொல்றாங்க. அப்ப ஏன்றது கண்டிப்பா ஒரு பெண். அவங்க பெண்ணுன்றனால அங்க மைனஸ் யூஸ் பண்றேன். அதே போல சகோதரன் சகோதரி அப்படின்றதால சைட்ல எதிரப்பா. நெக்ஸ்ட், பி என்பவர் சி இன் சகோதரர். இப்ப சின்ற ஒரு ஆள் இருக்காங்க, அவருடைய சகோதரர் யாரு? பி. அப்ப பின்றது ஒரு ஆண். இங்கேயும் சகோதரன் சகோதரி அப்படின்றதால சைட்ல எதிரேன். சரியா? நெக்ஸ்ட், சி என்பவர் டி இன் மகன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ டின்னு ஒரு ஆள் இருக்காரு, அவருடைய பையன் தான் சி. இப்ப டியோட பையன் சீனா, சின்றதும் ஒரு ஆண். சரியா? எனில் ஏ என்பவர் டிக்கு என்ன உறவு? சோ ஏன்ற ஒரு ஆளு டிக்கு யாருன்னு கேக்குறாரு. டியோட பையன் சியா, அவனுடைய சகோதரன் சகோதரி எல்லாமே டியோட பசங்க தானே. அதாவது டி என் தங்கச்சிக்கு அப்பானா எனக்கும் அப்பா தானேங்க. அந்த லாஜிக் தான். டியோட பையன் சீனா, அவனுடைய சகோதரியான ஏக்கும் அவங்க யாரு? அப்பா இல்ல அம்மாவா தான் இருப்பாங்க. கரெக்டா? சோ அப்ப என்ன சொல்லலாம்? டியோட பொண்ணு ஏன்னு சொல்லலாமா? ஏன்னா ஏன்றது மைனஸ் கொடுத்துருக்கேன், ஏன்றது ஒரு பெண். அதனால டியோட பையன் சீனா, டியோட பொண்ணு என்னவா இருக்கும்? ஏவா இருந்திருக்கும். கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, ஏன்ற ஒரு ஆளு டிக்கு என்ன உறவு அப்படின்னு கேக்குறாங்க. டியோட பொண்ணு ஏ. சோ மகள் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் சி.
சரியா? ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட், ஒரு குடும்பத்தில் ஏ என்பவர் பி இன் சகோதரர். ஏ என்ற ஒரு ஆளு பியோட சகோதரர். அப்ப பியோட சகோதரர் தான் ஏ. அப்ப ஏன்றது ஒரு ஆண். சரியா? ஏ என்பவர் பியின் சகோதரர். அப்ப பியோட சகோதரர் ஏ. அப்ப ஏன்றது ஒரு ஆண். நெக்ஸ்ட், சி என்பவர் ஏவின் தந்தை அப்படின்றாங்க. ஏவோட அப்பா வந்து சி. அப்ப எனக்கு மேல ஜெனரேஷன் அவரு, அதனால இவர் தந்தை அப்படின்றனால இவரும் ஒரு ஆண், அதனால பிளஸ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட், டி என்பவர் ஈயின் சகோதரர் அப்படின்றாங்க. இந்த டயகிராம்ல பாருங்க, டியும் தரல ஈயும் தரல. சோ ரெண்டுமே தராதனால நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன்பா. இ என்பவர் பியின் மகன் தராங்களா? சோ பியோட மகன் தான் இ. அப்ப ஈன்றது ஆண். இ என்பவர் பியின் மகன், பியோட மகன் ஈன்றனால ஈயும் வந்து ஒரு ஆணுன்னு எடுத்துக்கிறேன். இப்ப அதுக்கு முன்ன பாயிண்ட், டி என்பவர் ஈயின் சகோதரன் கொடுக்குறாங்க. அப்ப ஈயோட சகோதரர் டி. அப்ப டின்றதும் ஒரு ஆண். சரியா? டி என்பவர் ஈயின் சகோதரர் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இ என்பவர் பியின் மகன் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, டியின் மாமா யார் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? டியோட மாமா யாருன்னு கேக்குறாங்க. தெளிவா புரிஞ்சுங்க. டியோட இங்க சப்போஸ் பி வந்து ஆனா பெண்ணான்னு தரலப்பா, நான் பிய வந்து பெண்ணுன்னு எடுத்துக்கிறேன்னு வையேன். டியோட அம்மா வந்து பியா? டியோட அம்மா பி தன்னுடைய அம்மாவுடைய சகோதரன், அதாவது தன்னுடைய அம்மாவுடைய அண்ணனோ இல்ல தம்பியோ டிக்கு மாமா தானே? மாமா தானே? கொஸ்டின் தெளிவா புரிஞ்சுங்க. டியோட அம்மா வந்து நான் சப்போஸ் பின்னு எடுத்துக்கிறேன்னா, டியோட அம்மாவுடைய அண்ணனோ இல்ல தம்பியோ டிக்கு மாமா. கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, டியின் மாமா யாருன்னு கேக்குறாங்க. சோ ஏ அப்படின்றது ஆன்சர். சரியா? ஆப்ஷன் ஏ, ஏன்றது ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட், ஒரு குடும்பத்தில் பி என்பவர் பி என்பவர் பியின் கணவர். அப்ப பியோட கணவர் வந்து பி. அப்ப பின்றது ஆண், பின்றது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெண் தான். அவங்கதான் மனைவியா இருந்திருப்பாங்க. சரியா? பி என்பவர் பியின் கணவர், பியோட கணவர் பி. சோ பின்றது ஆண், அப்ப ஆட்டோமேட்டிக்கா பின்றது ஒரு பெண். சரியா? இவங்க ரெண்டு பேரும் திருமணமான தம்பதிகள் அப்படின்றனால நான் இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட், கியூ என்பவர் ஈயின் பேரன் சொல்றாங்க. எனக்கு கியூவும் இங்க தெரியாது, ஈயும் தெரியாது, அதனால அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். இ என்பவர் டியின் மனைவின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, ஈயும் இல்ல டியும் இல்ல, அதனால அடுத்த பாயிண்ட் போங்க. இ என்பவர் பியின் மாமியார் அப்படின்றாங்க. சோ ஈன்ற ஒரு ஆளு பிக்கு மாமியார். சரியா? அதாவது பிக்கு மாமியார்னா அது யாருன்னா பியோட அம்மா. இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பா. சோ இவங்களுடைய மாமியார்ன்றது யாரு? அது பியோட அம்மாவா இருப்பாங்க. சரியா? இப்போ அதுக்கு முன்ன பாயிண்ட், கியூ என்பவர் ஈயின் பேரன்னு கொடுத்திருக்காங்களா? சோ ஈயோட பையன் பி, அவனுடைய பையன் தான் கியூ. சோ இங்க சொல்லாம பாருங்க, கியூ என்பவர் ஈயோட பேரன், ஈயோட பையன் பி, அவனுடைய பையன் தான் கியூ. அப்ப ஈ வந்து கியூ வந்து ஈக்கு பேரன். சரியா? அடுத்த பாயிண்ட் என்ன இருக்கு? இ என்பவர் டியின் மனைவி அப்படின்றாங்க. சோ டியோட மனைவி தான் இ. அப்ப டி வந்து ஆண். இது டயகிராம். கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, பி என்பவர் டிக்கு என்ன உறவு அப்படின்னு கேக்குறாங்க. பி என்பவர் டிக்கு என்ன உறவு? சோ டிக்கு பி யாருன்னு கேட்டா, சோ இவங்க பாருங்கப்பா, ஈயோட பையன் பியா, அப்ப அவருடைய கணவர் டினா டிக்கும் அது பையன் தானே. சோ கொஸ்டின், பி என்பவர் டிக்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க. மகன் அப்படின்றது ஆன்சர். இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்.
ஈக்கு அது பையனா, டிக்கும் அது பையன் தான். சரியா? அப்ப ஆன்சரு மகன், சன் அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் பி. அடுத்தது ஈ என்பவர் ஏவின் மகன். சோ ஈன்ற ஒரு ஆளு ஏவோட பையன். நெக்ஸ்ட் டி என்பவர் பியின் மகன், இங்க வரையறதுக்கு இல்ல. அடுத்தது ஈ என்பவர் சியை திருமணம் செய்துள்ளார். ஈ வந்து சிய திருமணம் பண்ணிருக்காரு. இதுல ஈ வந்து ஏற்கனவே ஆணுன்னு தெரியும், அப்ப சி வந்து கண்டிப்பா பெண். நெக்ஸ்ட் சி என்பவர் பியின் மகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பியோட மகள் தான் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா சி. இதுக்கு முன்ன பாயிண்ட் பாருங்க, இங்க ஒரு பாயிண்ட் விட்டோம். டி என்பவர் பியின் மகன். சோ பியோட பையன் வந்து டியா. அப்ப யோசிச்சு பாருங்க, பியோட பொண்ணு சி, பியோட பையன் டி. அப்ப இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் தங்கச்சி இல்ல அக்கா தம்பியா இருப்பாங்க. சரியா? பிக்கு ஒரு பொண்ணு இருக்குப்பா, அதுதான் சி. பிக்கு ஒரு பையன் இருக்காங்க, அதுதான் டி. அப்ப இவங்க ரெண்டு பேரும் யாரு? அண்ணன் தங்கச்சி இல்ல அக்கா தம்பியா இருப்பாங்க. சரிங்களா? ஓகேங்களா? சோ இதுல கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, டி என்பவர் ஈக்கு என்ன உறவு அப்படின்னு கேக்குறாங்க. டின்ற ஒரு ஆளு ஈக்கு என்ன உறவு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல தெளிவா புரிஞ்சுங்க, ஈயோட வைஃப் வந்து சி. ஈயோட வைஃப் வந்து சி, தன்னுடைய வைஃபோட அண்ணன் இல்ல தம்பி. சோ என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம இது பிரகாரம் மச்சான் இல்ல மாமான்னு பேசுவோம். கரெக்டா? இல்ல மாமான்றது பொதுவான வார்த்தைமா, மச்சான் அப்படின்ற வார்த்தை அங்க ஆப்ஷன்ல இருக்குன்னா அதுதான் ஆன்சரு. ஆனா மச்சான்றது அப்படியே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன பேருனா மைத்துனன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஈயோட வைஃப் வந்து சிபா, சியோட அண்ணன் இல்ல தம்பி தான் டி. தன்னுடைய வைஃபோட அண்ணன் இல்ல தம்பி நம்ம லாங்குவேஜ்ல என்னன்னு சொல்லுவோம்னா மச்சான்னு சொல்லுவோம். சரியா? அந்த மச்சான்றத இங்க மைத்துனன் அப்படின்னுவாங்க. சோ மைத்துனன் அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் ஏ. மைத்துனன் கொடுக்கல அப்படின்னா நீ மாமா போலாம். சார் என் தங்கச்சி புருஷன் என்னை விட வயசுல பெரியவர் தான், நான் மாமான் தான் சார் சொல்லுவேன் அப்படின்னு. தப்பே இல்லை. ஆனா மைத்துனன்ற வார்த்தை கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அதை தான் மார்க் பண்ணணும். அது இல்லைன்ற பட்சத்துல நீங்க தாராளமா மாமாவை டிக் பண்ணலாம். சரியா? சோ நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ் என்பவர் வையின் மகனுடைய மகனின் சகோதரன். வையோட மகனுடைய மகனின் சகோதரன், இதுதான் எக்ஸ். தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ்ன்ற ஒரு ஆளு வைக்கு ஒரு மகன் இருக்கான், அவனுடைய மகன், அதாவது வையோட பேரனுடைய சகோதரனா, அதான் மகனுடைய மகன். மகனுடைய மகன்றது வையோட பேரன், பேரனுக்கு சகோதரன் தான் எக்ஸ்ன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்களேன், வைக்கு இவன் பேரனா, அவனுடைய சகோதரன் அவனும் பேரன் தானே. சோ பேரன் அப்படின்ற எக்ஸ் என்பவர் வைக்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க. சோ வைக்கு இவன் பேரனா, இவனும் பேரன் தான். சோ பேரன் அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் டி. அடுத்தது பி என்பவர் ஏயின் சகோதரர். இப்ப ஏவோட சகோதரர் பி. அப்ப பின்றது ஒரு ஆண். ஏவோட ஒரே சகோதரி, ஏயின் ஒரே சகோதரி. அப்ப ஏக்கு ஒரு சகோதரி இருக்காங்க. சரியா? அவங்க பெண்ணுன்றனால மைனஸ் எடுத்துக்கிற. சரியா? அது யாருன்னு தான் சொல்லப்பா. ஏக்கு ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சியின் தாய். அப்ப சியோட அம்மா யாருன்னு கேட்டீங்கன்னா ஏவோட ஒரே சகோதரி, அதான் கொடுத்திருக்காங்க. ஏவின் ஒரே சகோதரி சியின் தாய். சரியா? சியோட அம்மா. டி என்பவர் சியின் தாய் வழி பாட்டி. சியோட தாய் வழியில பாட்டியா இருக்கிறவங்க டி. சரியா? சோ புரியுதா பாருங்க, சியோட தாய் வழி பாட்டி, சியோட அம்மா வழியில வர பாட்டி தான் டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? எனில் ஏ என்பவர் டிக்கு என்ன உறவு? ஏன்ற ஒரு ஆளு டிக்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க. டியோட பொண்ணுமா இது?
டிக்கு இது பொண்ணுனா அவங்களுடைய சகோதரன் இல்ல சகோதரியா தான் ஏ இருப்பாங்க. சரியா? அப்ப டிக்கு இது மகனா இருக்கலாம் இல்ல மகளா இருக்கலாம். இங்க ஆப்ஷன்ல பாருங்க, நமக்கு மகன் அப்படின்ற ஆப்ஷன் இல்ல. சரியா? டிக்கு ஏன்றது மகன் அல்லது மகள் அப்படின்னு வரும்பா. சன்னா இருக்கலாம் இல்ல டாட்டரா இருக்கலாம். இங்க ஆப்ஷன்ல மகன் இல்லாதனால மகள் அப்படின்றது ஆன்சர். சரியா? மகன் இல்லாதனால மகள் அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இதுக்கு ஆன்சரா இருக்கும். கியூவின் தாயானவள் பியின் சகோதரி. அதாவது கியூக்கு அம்மா ஒருத்தர் இருக்காங்க, கியூவின் தாயானவள் பிக்கு சகோதரி, அவங்க பியோட சகோதரி மற்றும் எம்மின் மகள். சோ எம்முக்கு அவங்க பொண்ணா. நல்லா புரிஞ்சுங்க, கியூவோட அம்மா வந்து பிக்கு சகோதரி, எம்முக்கு பொண்ணு. சரியா? எம்முக்கு பொண்ணு. நெக்ஸ்ட் எஸ் என்பவர் பியின் மகள். சோ பியோட பொண்ணா எஸ் இருக்காங்க, அப்ப எஸ்ன்றது ஒரு பெண். நெக்ஸ்ட் மற்றும் டியின் சகோதரி. எஸ்ன்ற ஒரு ஆளு, பிக்கு பொண்ணு, டிக்கு சகோதரி. இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. சோ கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, டிக்கு எம் என்ன உறவு அப்படின்னு கேக்குறாங்க. தெளிவா புரிஞ்சுங்க, டிக்கு எம் என்ன உறவு. இதுல சப்போஸ் பி நான் அம்மான்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன், டீயோட அம்மாவா பி இருப்பாங்களா? டீயோட அம்மாவா பி இருப்பாங்க. தன்னுடைய அம்மா வழியில வர தாத்தாவோ இல்ல பாட்டியோ தான் எம். எம் ஆனா பெண்ணான்னு தெரியாது. சரியா? ஆனா பெண்ணான்னு தெரியாதனால இது ஆனா இருந்திருந்தா டீயோட தாத்தான்னு சொல்லலாம், பெண்ணா இருந்தா டீயோட பாட்டின்னு சொல்லலாம். சரியா? இங்க ரெண்டுமே இருக்கலாம் இல்லப்பா. எம் ஆனா பெண்ணான்னு தெரியாதனால தாத்தா அல்லது பாட்டியா இருக்கலாம். சோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது நமக்கு. ஆப்ஷன் டி மட்டும்தான், தாய் வழியில் தாத்தா அல்லது பாட்டி அப்படின்னு. சோ கண்டிப்பா பி வந்து ஒரு பெண். ஆப்ஷன் பிரகாரம் பி வந்து ஒரு பெண். சோ டீயோட அம்மா தான் பீனா, தன்னுடைய அம்மா வழியில வர தாத்தா அல்லது பாட்டி அப்படின்றது ஆப்ஷனா இருக்கும். சார் தனியாவே தாத்தா குடுத்துருக்காங்களே சார், தனியாவே பாட்டி குடுத்துருக்காங்களே சார்னா கரெக்ட். எம் ஆணுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா தாத்தா தான் ஆன்சர்ன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். எம் வந்து பெண்ணுன்னு சொல்லியிருந்தா பாட்டி தான் ஆன்சர்ன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். எம் ஆனா பெண்ணான்னு தெரியாதனால அது தாத்தா அல்லது பாட்டின்னு வரும். அந்த மாதிரி இருக்கிறது ஒரு ஆப்ஷன் தான். சோ ஆப்ஷன் டி ஆன்சர். சரியா? சோ நெக்ஸ்ட் ஒன், ABCDE மற்றும் F என்ற பெயரில் உள்ள ஒரு குடும்பத்தில் உள்ள 6 நபர்களும் ஒன்றாக பயணம் செய்கின்றனர். B என்பவர் C இன் மகன். சோ C யோட மகன் வந்து B. அப்ப B என்றது ஒரு ஆண். ஆனால் C என்பவர் B இன் தாய் இல்லை. தெளிவா புரிஞ்சுங்க, B என்ற ஒரு ஆளு C யோட பையன். ஆனா C வந்து B க்கு அம்மா இல்லை. சோ அம்மா இல்லைன்னா இது கண்டிப்பா அப்பா தான். அப்ப C என்றது ஒரு ஆள். சரியா? அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, C என்ற ஒரு ஆளு B க்கு அம்மா இல்ல. அப்ப அம்மா இல்லைன்னா அவங்க அப்பா. சரியா? சோ B யோட அப்பா தான் C. A மற்றும் C என்பவர்கள் திருமணமான தம்பதிகள் அப்படின்றாங்க. சோ C ஆணுன்னு தெரியும், அப்ப A வந்து கண்டிப்பா பெண். நெக்ஸ்ட் E என்பவர் C இன் சகோதரர். சோ C யோட சகோதரர் யாரு? E. அப்ப E என்றது ஒரு ஆண். D என்பவர் A ஓட மகள். சோ A ஓட மகள் தான் D. அப்ப D என்றது ஒரு பெண். F என்பவர் B இன் சகோதரர். சோ B யோட சகோதரர் தான் F. அப்ப F ஒரு ஆண். இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா, அந்த குடும்பத்தில் உள்ள மொத்த ஆண் உறுப்பினர்கள் எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. அந்த குடும்பத்துல மொத்தமா ஆண் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு கேக்குறாங்க. பிளஸ் எத்தனை பேருக்கு போட்டிருக்கன்னு பாருங்க. 4 பேருக்கு போட்டிருக்கனா. சோ 4 பேர் அல்ல ஆண்கள்.
நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்டே பேசணும்ல, ஆண்கள் அப்படின்றது பிளஸ், பெண்கள் அப்படின்றது மைனஸ்ன்னு. சோ ஆண் உறுப்பினர்கள் 4 பேர். சரியா? ஆப்ஷன் ஏ ஆன்சர். அடுத்த கொஸ்டின், KLMNO என்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்த 5 நபர்கள் உள்ளனர். அதில் ஒரு திருமணமான தம்பதிகள் உள்ளனர். O என்பவர் திருமணமாகாதவர், மேலும் K ஓட சகோதரர். N என்பவர் ஓவின் சகோதரி. M மட்டுமே திருமணமான ஒரே பெண், மேலும் M என்பவர் N-இன் தாய். L மற்றும் O மட்டுமே அந்த குடும்பத்தில் ஆண்கள் எனில் K ஓட தந்தை யாருன்னு கேக்குறாங்க. இது இவ்வளவு பெரிய கொஸ்டின் தாங்க. கரெக்டா? இதுக்கு டைகிராம் வரைஞ்சாலும் ஆன்சர் வரும். இல்லைன்னா லாஜிக்கலா யோசிக்கலாம். அது எப்படின்னா, ஒரு 2-3 தடவை இந்த கொஸ்டின் படிச்சீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். என்ன தெரியுமா? O என்பவர் திருமணமாகாதவர், இது முக்கியமான பாயிண்ட். இன்னொன்னு, L மற்றும் O மட்டுமே அந்த குடும்பத்தில் ஆண்கள். அந்த குடும்பத்துல பாருங்க, 2 ஆண்கள் தான். ஒருத்தர் L, இன்னொருத்தர் O. சரியா? L, O மட்டும்தான் அந்த குடும்பத்துல ஆண்கள்னு சொல்லிட்டாங்க. இதுல ஓக்கு கல்யாணம் ஆகல, ஓக்கு திருமணம் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஓக்கு கல்யாணம் ஆகலன்னா கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? கேவோட அப்பா யாருன்னு கேக்குறாங்க. கேவோட தந்தையா? கண்டிப்பா எல்லு தான் இருப்பாரு. சரியா? ஓ இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவருக்கு தான் கல்யாணமே ஆகலையே. 2 ஆண்கள் தான், எல் ஒருத்தர் ஓ ஒருத்தர். இதுல ஓக்கு கல்யாணம் ஆகல, அப்ப கேவோட அப்பாவா எல்லு தான் இருப்பாரு. இந்த அளவுக்கு நம்ம யோசிச்சா போதும், இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் போடலாம். இப்படிதான் நம்ம பிசில எல்லாம் கேட்பாங்க. சோ பாத்துங்க. அப்ப எல்லுன்றது ஆன்சர். இத டைகிராமா வரைஞ்சாலும் ஆன்சர் வரும். செக் பண்ணி பாருங்க, எல்லு வரும். ஓகேவா? அடுத்தது, ராம், ராஜா 2 பேர் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சைட்ல 8. பிரகாஷ் அப்படின்ற ஒருத்தர் ராஜாவுடைய அப்பா. அப்ப ராமுக்கும் அவர் தான் அப்பா, வேற வழி இல்ல. சோ நெக்ஸ்ட், சுஜா என்பவர் பிரகாஷின் சகோதரி. பிரகாஷோட சகோதரி யாரு? சுஜா. இது வரைக்கும் ஓகே. பிரேமா என்பவர் பிரகாஷின் மருமகள்னு கொடுத்திருக்காங்களா? சோ இந்த கொஸ்டின்ல நமக்கு ஒரு டவுட் வருமா? என்ன தெரியுமா? பிரேமான்ற ஒரு ஆளு பிரகாஷுக்கு மருமகள்னு சொல்றாங்க. ஆனா பிரகாஷுக்கு எத்தனை பசங்க இருக்காங்கன்னா 2 பசங்க இருக்காங்க. பிரகாஷுக்கு மருமகனா தன்னுடைய ராமுக்கோ, தன்னுடைய பையனான ராமுக்கோ ராஜாக்கோ அது வைஃபா இருக்கணும். சரியா? பிரகாஷோட மருமகன்றது யாருன்னா தன்னுடைய பையனான ராமுக்கோ இல்ல ராஜாக்கோ அவங்க வைஃபா இருந்தாதான் அது பிரகாஷுக்கு மருமக. ரைட்டா சார்? 2 பேர் கொடுத்துருக்காங்க, 2 பேர் கொடுத்துருக்காங்க சார். அப்படி இருக்கும்போது நான் ராமுக்கு வைஃப்னு எடுத்துக்கிட்டா இல்ல ராஜாக்கு வைஃப்னு எடுத்துக்கிட்டா சார்? இந்த மாதிரி டவுட் வரும். சரியா? இப்படி டவுட் வந்தாலும் அந்த சம் நீங்க ஆன்சர் போட மாட்டீங்க. ஆனா இந்த நேரத்துல தான் நீங்க சார் அவங்க பர்டிகுலரா தரல, இது ராமோட வைஃப் தான், இது ராஜாவோட வைஃப் தான் பர்டிகுலரா தரல. அதனால இதை நான் கொஞ்சம் மாத்தி எடுக்கிறேன். எப்படின்னா யோசிச்சு பாருங்க, சுஜாவுடைய பொண்ணா பிரேமாவை எடுத்துக்கிறேன். ஏன் சார் இப்படி எடுத்தீங்க? பிரகாஷோட தங்கச்சி சுஜான்னு வச்சுங்கப்பா. பிரகாஷோட சகோதரி சுஜானா பிரகாஷோட தங்கச்சி சுஜா. சுஜாவுடைய பொண்ணுதான் பிரேமானா அது பிரகாஷுக்கு மருமக தானே. இப்ப என் தங்கச்சி பொண்ணு எனக்கு மருமக தானே. கரெக்டா? அதாவது என் பையனுக்கு அது முறை பொண்ணு. கரெக்ட் தானேப்பா? என் தங்கச்சி பொண்ணு என் பையனுக்கு முறை பொண்ணு. அப்படி இருக்கும் போது எனக்கு மருமக தானே. சரியா? சோ அப்போ இந்த மாதிரிதான் சொல்ல வராங்க. இங்க போய் நம்ம ராமுக்கு வைஃபா இல்ல ராஜாக்கு வைஃபா யோசனை கூடாது. சரியா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அது சுஜாவுடைய பொண்ணுன்னு சொல்ல வராங்க. சரியா? அப்போ சுஜாவுடைய பொண்ணு பிரேமானா அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க? சுபா என்பவர் சுஜாவின் பேத்தி. சுஜாவுடைய பொண்ணு பிரேமா, பிரேமாவுடைய பொண்ணு தான் சுபா. அதுதான் சுஜா. அங்க கொஸ்டின் பாருங்க, சுபான்றவங்க சுஜாவுடைய பேத்தி. சோ சுஜாவுடைய பொண்ணோடைய பொண்ணு. சரியா? அதனால பேத்தின்னு எடுத்திருக்கேன். இப்ப இதுல என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா சுபாவுக்கு ராம் என்ன உறவுன்னு கேக்குறாங்க. சுபாவுக்கு
ராம் என்ன உறவு? சுபாவுடைய பாட்டி பா இது. அப்ப இவங்க பாட்டினா அவங்க அண்ணன், இவங்க தாத்தாவா? தன்னுடைய தாத்தா பசங்களை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னு கேட்டா மாமான் தான் கூப்பிடுவாங்க. கரெக்டா? சோ சுபாவுடைய பாட்டி, அப்ப இவர் தாத்தா, தாத்தாவுடைய பசங்க, தாத்தாவுடைய பசங்களை மாமான் தான் சொல்லுவாங்க. சோ மாமா அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் சி. சரியா? நெக்ஸ்ட் ஒன். ஒரு குடும்பத்தில் ஒரு நபர், சோ ஒரு ஆளு மென்னு, அவரது மனைவி சோ உமன், அவங்களுக்கு 4 பசங்களாம். சரியா? 4 சன்னு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? மற்றும் அவரது மனைவிகள். சோ அவங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப அவங்க எல்லாருக்குமே வைஃப் இருக்காங்க. இதை தாண்டி அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மகனுக்கும், சோ இவனுக்கு மொத்தம் 4 பசங்களாம். அந்த 4 பசங்கள்ல 3 ஆண்கள் 1 பெண். அதுதான் அங்க கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மகனுக்கும் 3 ஆண்கள் மற்றும் 1 பெண் என குழந்தைகள் இருக்கிறது அப்படின்னு. சோ ஒவ்வொரு குழந்தைக்கும் 3 சன்னு 1 டாட்டர், 3 சன்னு 1 டாட்டர். சரியா? இப்ப கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா, அந்த குடும்பத்தில் உள்ள மொத்த ஆண்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பசங்கன்னு பாத்தீங்கன்னா 3, 6, 9, 12 ஆண்களா? அந்த குழந்தைகள்னு பார்த்தா 12 ஆண்கள். அதை தாண்டி அவங்க அப்பான்னு பார்த்தா மொத்தம் 4 பேராமா? சரியா? இந்த 12 குழந்தைக்கு 4 அப்பா வராங்களா? சரியா? அப்போ கீழே 12 குழந்தைங்க, 4 அப்பா, தாத்தா ஒருத்தர், மொத்தமா சேர்த்தீங்கன்னா அந்த வீட்டுல 17 ஆண்கள் இருக்காங்க. சோ ஆப்ஷன் டி ஆன்சர். சரியா? 17 ஆண்கள் அப்படின்றது ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். அருகில் அமர்ந்திருந்த ஒரு பெண்ணை பார்த்து விஜய் என்பவர் அவள் என் மனைவியின் கணவனின் சகோதரி அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க டயகிராம் வரையணும்னு அவசியம் இல்ல, யோசிச்சா போதும். விஜய்ன்றவரு என்ன சொல்றாங்க? ஒரு பொண்ணை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, அவள் என் மனைவியின் கணவனின் சகோதரி. என் மனைவியின் கணவன் நான் தான். சரியா? என்னுடைய மனைவியோட கணவன் நான் தான், என்னுடைய சகோதரி. அவள் என் மனைவியின் கணவன், என் மனைவியின் கணவன் அவனேதான், அவனுடைய சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப விஜய்க்கு அந்த பெண் என்ன உறவுன்னு கேட்டீங்கன்னா சகோதரி. சோ இப்படியும் சுத்தி வளைச்சு கொஸ்டின் கொடுப்பாங்க. சரியா? சோ இதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்தது, சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஒரு பெண் தன் தாயின் சகோதரனின் மகனாக ஒரு மனிதரை அறிமுகப்படுத்துகிறாள் அப்படின்றாங்க. தன் தாயின் சகோதரன் அப்படின்னா மாமா, தன்னுடைய மாமா பையனா ஒருத்தனை அறிமுகப்படுத்துறாங்க. நம்ம என்ன செய்வோம்னா, மாமா பையனையும் மாமா தான் கூப்பிடுவோம். அதாவது ஒரு பெண் தன்னுடைய மாமா பையனையும் மாமா தான் சொல்லும். சரியா? ஆனா இங்க விஷயம் என்னன்னா, பிளட் ரிலேஷன். அதாவது இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் மாமான்றது யார் தெரியுமா? எங்க அம்மாவுடைய அண்ணனோ இல்ல தம்பியோ தான் மாமா. அவங்க பசங்களை நான் மாமான்னு சொல்லக்கூடாது. சரியா? அவங்க பசங்களை நான் என்னன்னு சொல்லுவேன்னா கசின் அப்படின்னுவேன். சரியா? கசின் அப்படின்னா தமிழ்ல உறவினர் அப்படின்னுவாங்க. சோ உறவினர் அப்படின்றது ஆன்சர். நம்ம முறைப்படி மாமான் தான்ப்பா சொல்லுவோம். ஆனா அந்த மாமான்றது யாருன்னா எங்க அம்மாவுடைய அண்ணன் தான், இல்ல எங்க அம்மாவுடைய தம்பி தான். அவங்களுடைய பசங்களை நான் மாமான்னு சொல்லக்கூடாது, கசின்னு சொல்லணும். சரியா? சோ கசின் அப்படின்றது உறவினர் அப்படின்னு இங்க கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன். பெண் ஒருவர் ஒரு ஆணை அறிமுகப்படுத்தி அவன் என் அம்மாவின் சகோதரனின் ஒரே சகோதரியின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஒரு பெண் ஒரு ஆணுகிட்ட சொல்றாங்கப்பா, அவன் என் அம்மாவின், என் அம்மாவுடைய சகோதரனுடைய ஒரே சகோதரியோட மகன். இத ஒரு வார்த்தையா புரிஞ்சுங்க. என் அம்மாவின் சகோதரன்னா எங்க மாமாவா? சரியா? என் அம்மாவின் சகோதரன்னா எங்க மாமா, என் மாமாவுடைய ஒரே சகோதரி. நல்லா புரிஞ்சுங்க. எங்க மாமாக்கு ஒரே சகோதரி அப்படின்னது மறுபடியும் எங்க அம்மா, எங்க அம்மா தான். எங்க அம்மாவுடைய
பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒரு ஆணை சொல்லுது. அப்ப அந்த பெண்ணுக்கு அந்த ஆண் என்ன உறவு அப்படின்னு கேட்டா சகோதரர். சரியா, சகோதரர். இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. ஒரு பெண்ணு ஒரு ஆணை நிக்க வச்சு என்ன சொல்றதுன்னா, அவன் என் அம்மாவின் சகோதரனின், என் அம்மாவுடைய சகோதரன்னா எங்க மாமா, எங்க மாமாவுடைய ஒரே சகோதரி, என் மாமாவுக்கு ஒரே சகோதரின்றது மறுபடியும் எங்க அம்மா, எங்க அம்மாவுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒரு ஆணை சொல்லுதுப்பா. எங்க அம்மாவுக்கு பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒரு ஆணை சொல்லுதுன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்கும்னா சிஸ்டர் அண்ட் பிரதர். கரெக்டா? அக்கா தம்பியா இருக்கும், இல்ல அண்ணன் தங்கச்சியா இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு அந்த ஆண் என்ன உறவுன்னு கேக்குறாங்க, சகோதரர், பிரதர் அப்படின்றது ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க. புகைப்படத்தில் உள்ள பெண் ஒருவரை சுட்டி காட்டி உமா அவளுடைய மகனின் தந்தை என் அம்மாவின் மருமகன் என கூறினாள் எனில் அந்த பெண்ணுக்கு உமா என்ன உறவுன்னு கேக்குறாங்க. சோ போட்டோல ஒரு பொண்ணு இருக்குப்பா, அதை பார்த்துட்டு உமான்ற ஒரு பெண் வந்து சொல்றாங்க. இப்ப நான் தான் உமான்னு எடுத்துங்க, நான் போட்டோல இருக்கிற ஒரு பொண்ணை காமிச்சு என்ன சொல்றேன்னா, இந்த வார்த்தையை பாருங்க, அவளுடைய மகனின் தந்தை உமாவான நானு அந்த போட்டோ பார்த்துட்டு என்ன சொல்றேன், இவளுடைய மகனின் தந்தை, இவளுடைய மகனின் தந்தைன்றது இவ புருஷன். கரெக்டா? இவளுடைய பையனுடைய அந்த போட்டோல இருக்கிற லேடியோட புருஷன், அந்த போட்டோல இருக்கிற லேடியோட கணவர் தான் எங்க அம்மாவுடைய மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சரியா? அப்ப எங்க அம்மாவுக்கு மருமகனா யாரு இருக்கலாம்னா, ஒண்ணு என்னுடைய புருஷன் இருக்கலாம், அதாவது அந்த உமாவுடைய புருஷன் இருக்கலாம், இல்லனா அவங்க தங்கச்சிக்கோ அக்காக்கோ புருஷனா இருக்கலாம். கரெக்டா? தங்கச்சிக்கோ அக்காக்கோ புருஷனா இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்க, இந்த போட்டோல இருக்கிற அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்து எங்க அம்மாவுடைய மருமகன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுதுன்னா அது அந்த உமான்ற பொண்ணோட புருஷனா இருக்கணும், இல்லைன்னா அவங்க தங்கச்சிக்கோ அக்காக்கோ புருஷனா இருக்கணும். அப்படி இருந்தாதான் எங்க அம்மாவுக்கு மருமகனா இருக்க முடியும். கரெக்டா? சோ அந்த பெண்ணுக்கு உமா என்ன உறவுன்னு கேக்குறாங்க, சகோதரி. இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா இருந்தாதான்ப்பா அந்த இவங்க வீட்டுக்காரு என்னவா இருப்பாங்க, மருமகனா இருப்பாங்க இவங்க அம்மாக்கு. சரியா? சோ லாஜிக் புரியும் நினைக்கிறேன். அடுத்தது புகைப்படத்தில் உள்ள ஒரு நபரை சுட்டி காட்டி அருண் என்பவர் அவள் என் தாத்தாவின் ஒரே மகனின் மகள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். அருண் வந்து என்ன செய்யறான்னா, போட்டோல இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து இவங்க என் தாத்தாவுடைய ஒரே மகனின் மகள், எங்க தாத்தாக்கு ஒரே பையன்தான், அது யாரு, எங்க அப்பாவா இருப்பாரு, எங்க அப்பாவுடைய ஒரே பொண்ணு, எங்க அப்பாவுடைய ஒரே பொண்ணு யாருன்னா என் தங்கச்சி இல்ல என் அக்கா. கரெக்டா? என் தங்கச்சி இல்ல என் அக்கா. சோ அருணுக்கு புகைப்படத்தில் உள்ள பெண் என்ன உறவுன்னு கேக்குறாங்க, சகோதரி. இது புரியும் நினைக்கிறேன். அவள் என் தாத்தாவின் ஒரே மகனின், என் தாத்தாவுடைய ஒரே மகன் எங்க அப்பா, எங்க அப்பாவுடைய பொண்ணு, எங்க அப்பாவுக்கு பொண்ணுனா அது எனக்கு சகோதரி. அடுத்தது ஓகே, இது எல்லாமே டயக்ராம் வரைதான்பா. டி என்பவர் எண்ணின் மகள். சோ என்னோட மகளா டி இருப்பாங்க. அப்ப டின்றது ஒரு பெண். சரியா? இ என்பவர் எண்ணின் மனைவி. சோ என்னோட மனைவிதான் இ. அப்ப ஈன்றது ஒரு பெண், அப்ப என்னன்றது ஒரு ஆண். சரியா? ஜி என்பவர் டியின் சகோதரி, டியோட சகோதரி ஜி. அப்ப ஜின்றதும் ஒரு பெண். சி மற்றும் ஜி திருமணமான தம்பதிகள் அப்படின்றாங்க. சியும் ஜியும். ஜி இங்க இருக்காரா? அப்ப சி இங்க இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே கல்யாணமானவங்க. இல்ல ஜி பெண்ணுனா சி கண்டிப்பா ஆண். எண்ணுக்கு மகன் இல்லை. சரி, ஓகே. கே என்பவர் ஈயின் தாய். ஈயோட அம்மா தான் கே. அப்ப கேன்றதும் ஒரு பெண். கியூ என்பவர் சியின் ஒரே மகள். சியோட ஒரே மகள் தான் கியூ.
அப்ப கியூன்றது ஒரு பெண். சோ இது டயகிராம்பா. இதுல கொஸ்டின் என்ன கேக்குறாங்க பாருங்க, டிக்கு கியூ என்ன உறவு? டிக்கு கியூ என்ன உறவு? டியோட தங்கச்சிமா ஜி, டியோட தங்கச்சி ஜி, ஜியோட பொண்ணு தான் கியூ. சிக்கு கியூ பொண்ணுனா அவங்களுடைய வைஃபான ஜிக்கும் கியூ வந்து பொண்ணு தான். சரியா? அப்போ டியோட சகோதரி ஜி, ஜியோட பொண்ணு கியூனா தன்னுடைய சகோதரியோட பொண்ணு. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப என்னுடைய பொண்ண நான் பொண்ணுன்னு சொல்லுவேன், கரெக்டா? என் அண்ணன் பொண்ணும் எனக்கு பொண்ணுதான், என் அண்ணன் பொண்ணு எனக்கு பொண்ணுதாமா. ஆனா என் அக்கா பொண்ணு நான் என்னன்னு சொல்லுவேன்னா மருமகள் அப்படின்னுவேன். சரியா? ஒரு ஆணுக்கு அவனுடைய சகோதரனுடைய பொண்ணு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பொண்ணுதான். ஆனா அவங்களுடைய சகோதரியோட பொண்ணு மருமகள் அப்படின்னுவாங்க. சரியா? அப்ப இந்த இடத்துல எனக்கு தன்னுடைய தங்கச்சி பொண்ணு இல்ல தன்னுடைய அக்கா பொண்ணு நான் என்னன்னு சொல்லுவேன்னா மகள் அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்க ஆப்ஷன்ல மகள் அல்லது மருமகள்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது ஆன்சரு. சரியா? என்னுடைய பொண்ணுதான்ப்பா எனக்கு மகள். இதே என் அக்கா பொண்ணு, சாரி, இதே என் அண்ணன் பொண்ணோ என் தம்பி பொண்ணோ நான் என்னன்னு சொல்லுவேன்னா இங்கிலீஷ்ல நெஃப்யூ அப்படின்னுவேன். சரியா? நெஃப்யூ, மகன் அல்லது மருமகன், மகள் அல்லது மருமகள், இந்த மாதிரி வரும். சரியா? சோ நெக்ஸ்ட் ஒன், இதுல how is n related to k அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது n வந்து k க்கு என்ன உறவு? ரெண்டாவது கொஸ்டின் இதுலயே என்ன கேக்குறாங்கன்னா n k க்கு என்ன உறவு? இது k ஓட பொண்ணுப்பா, இது அவருடைய கணவர். அப்ப k க்கு n யாருன்னு கேட்டா மருமகன், கரெக்டா? மருமகன். இதுலயே மூணாவது கேள்வி ஒண்ணு வரும், n-க்கு எத்தனை பெண்கள் அப்படின்னு கேட்பாங்க. டி ஒருத்தர் ஜி ஒருத்தர், ரெண்டுமே பொண்ணுங்க தானே. சோ n-க்கு எத்தனை மகள்கள் அப்படின்னு கேட்டா 2 பேரு. சரியா? பாருங்க ரெண்டாவது கொஸ்டின், கேக்கு n என்ன உறவுன்னு கேக்குறாங்க. இதுக்கு என்னன்னு சொல்லலாம்? மருமகன்னு சொல்லலாம். அதே போல n-க்கு எத்தனை மகள்கள்னு கேட்டா 2 பேரு. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொடுக்கப்பட்ட தகவல்களை படித்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. P into Q என்பது P என்பவர் Q வின் தந்தைன்னு இருக்கு. P minus Q என்பது P என்பவர் Q வின் சகோதரின்னு கொடுத்திருக்காங்க. P plus Q என்பது P என்பவர் Q வின் தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ P வகுத்தல் Q என்பது P என்பவர் Q வின் சகோதரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப இதுதான் கேள்வி. B plus D into M divided by N என்ற கோவையில் B க்கு M என்ன உறவு இப்படி கேக்குறாங்க. சோ இதுல B plus D, இங்க பிளஸ் இருக்காமா? ஃபர்ஸ்ட் B plus D, அப்ப இங்கேயும் நீ பிளஸ் தான் பார்க்கணும். இது B, இது D, இது B, இது D. சரியா? சோ இத படிக்கும் போது எப்படி படிக்கலாம்னா B plus D இங்க இருக்குப்பா, அதனால இங்கேயும் பிளஸ்ல பாக்குறேன். B plus D என்பது B என்பவர் D இன் தாய். அப்போ D யோட தாய் தான் B. சரியா? நெக்ஸ்ட் இப்ப இத ரெண்டையும் எடுத்துக்கிறேன், D into Q ன்னு. சரியா? அதாவது D into M ன்னு இருக்கு, இது D, இது M. சோ D என்பவர் M இன் தந்தைன்னு வருமா? D என்பவர் M இன் தந்தை. அப்ப M ஓட அப்பா தான் வந்து D. சோ இப்படிதான் கொடுத்திருக்காங்க. அடுத்தது M வகுத்தல் n இருக்குமா? சோ M வகுத்தல் n அப்படின்னும் போது இங்க டிவைட்ல பாருங்க, இது M, இது n. சோ M என்பவர் n இன் சகோதரன். சோ M என்ற ஒரு ஆளு n ஓட சகோதரன். அப்ப M என்றது ஒரு ஆண். சரியா? அப்ப இது வரைக்கும் டயகிராம் வரைஞ்சிட்ட பிறகு கொஸ்டின்ல B க்கு M என்ன உறவு அப்படின்னு கேக்குறாங்க. B க்கு M யாரு? இது B யோட பையன், இது அவனுடைய பையன். சோ B க்கு M யாருன்னு கேட்டா பேரன். சோ ஆப்ஷன் சி பேரன் அப்படின்றது ஆன்சர். சரியா? சோ இன்னொரு கொஸ்டின் இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிக் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். சோ பாருங்க அடுத்தது
இல்ல பாருமா, இவ்வளோ பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, இது ஃபுல்லாவே போடணும்னு அவசியம் இல்லை. கொஸ்டின் நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா, வைக்கு எல் என்ன உறவுன்னு கேக்குறாங்க. சோ எல் இங்க இருக்காரா, வை இங்க இருக்காரா, அப்ப இது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும்பா, ஆன்சர் வரும். நீ ஃபுல்லா போட்டாலும் ஆன்சர் வரும். சரியா, நீ ஃபுல்லா ட்ரை பண்ணாலும் ஆன்சர் வரும். எனக்கு கேள்வி வைக்கு எல் என்ன உறவுன்னு கேக்குறாங்க. சோ அப்போ அங்க இருந்து ஆரம்பிச்சு வை வரைக்கும் போட்டாலே ஆன்சர் வரும். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் எல் மைனஸ் கியூன்னு இருக்காப்பா, மைனஸ் இங்க மைனஸ் இருக்கா, இது எல் இது கியூ, இது எல் இது கியூ. அப்ப இத படிக்கும் போது எப்படி படிக்கலாம், எல் என்பவர் கியூவின் சகோதரி, எல் என்பவர் கியூவின் சகோதரி. கரெக்டா? சோ அப்போ கியூவோட சகோதரி எல், அப்ப எல்ன்றது ஒரு பெண். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, கியூ வகுத்தல் ஆறுன்னு இருக்காமா, கியூ வகுத்தல் ஆறு. அப்ப இது கியூ இது ஆறு, இது கியூ இது ஆறு. கியூ என்பவர் ஆறின் தாய், கியூன்ற ஒரு ஆளு ஆரோட அம்மா. சரியா, அப்ப கியூன்றது ஒரு பெண். சரியா, அதுதான் கொடுத்திருக்காங்க. கியூ என்பவர் ஆரின் தாய், ஆரோட அம்மா தான் வந்து கியூன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆர் மைனஸ் வைன்னு இருக்கா, இதுவும் மைனஸ் தாமா, இது ஆறு இது வை, இது ஆறு இது வை. சோ ஆர் என்பவர் வையின் சகோதரி, ஆறுன்ற ஒரு ஆளு வைக்கு சகோதரி. சோ வையோட சகோதரி ஆறுன்றாங்க, அப்ப ஆறுன்றது ஒரு பெண். கரெக்டா? சோ இதுதான்ப்பா டயகிராம். இப்ப இதுல கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, வைக்கு எல் என்ன உறவுன்னு கேக்குறாங்க. வைக்கு எல் யாரு, இது வையோட அம்மாவாமா, கியூ வந்து ஒரு பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வையோட அம்மா வந்து கியூ, அவங்களுடைய சகோதரி தான் எல்லா. கரெக்டா? சோ இது வந்து ஒரு பெண்ணு தானேப்பா, எல்ன்றது ஒரு பெண்ணு. சோ வையோட அம்மாவுடைய தங்கச்சியோ இல்ல அக்காவோ தான் எல்லு. சரியா, நம்ம இதுல சித்தி இல்ல பெரியமான்னு சொல்லுவோம். சரியா, அப்ப இது என்னன்னு சொல்லலாம், தன்னுடைய தாயோட சகோதரி, தாயின் சகோதரி அப்படின்னு சொல்லலாம். சரியா, தாயின் சகோதரி அப்படின்றது ஆன்சரு. அடுத்தது இதுவும் சேம் அதே மெத்தட் தான்ப்பா, சேம் அதே மெத்தட் தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, இது ஃபார்முலா, Q மைனஸ் P இருக்கா, மைனஸ் இது Q இது P, இது Q இது P. Q என்பவர் P இன் தாய், சோ P யோட அம்மா தான் வந்து Q, அப்ப Qன்றது ஒரு பெண். அடுத்தது P பிளஸ் ஆரா, இது P இது ஆறு, இது P இது ஆறு. P என்பவர் ஆரின் சகோதரர், P என்பவர் ஆரோட சகோதரர். சரியா, P என்பவர் ஆரோட சகோதரர். அடுத்தது இங்க ஆறு வகுத்தல் டீன்னு இருக்கா, வகுத்தல் இது ஆறு இது டி, இது ஆறு இது டி, இப்படி எடுத்துக்கிறேன். இதுல ஆர் என்பவர் டீயின் தந்தை, ஆர் என்பவர் டீயின் தந்தை. அப்ப டி இங்க இருக்காருமா, டீயோட அப்பா தான் ஆறு, டீயின் தந்தை தான் ஆறுன்னு சொல்றாங்க. டீயோட அப்பா ஆறா? கொஸ்டின் என்னன்னா, Q என்பவர் டீக்கு என்ன உறவு, Qன்ற ஒரு ஆளு டீக்கு யாரு, டீயோட அப்பா ஆறு, ஆரோட அம்மா Q. அப்ப டீக்கு Q யாருன்னு கேட்டா பாட்டியா இருப்பாங்க. ஏன்னா Q வந்து பெண்ணுன்னு தெரியும், அவங்க பெண்ணுன்னு தெரிஞ்சனால டீக்கு Q வந்து பாட்டி. சோ ஆப்ஷன் ஏ பாட்டி அப்படின்றது ஆன்சர். சரியா? சோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இந்த மாடல்ல எப்படி சார் போடணும்? இந்த மாடல்ல ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி கொடுத்தது பாருமா, ஈக்குவேஷன் எல்லாமே தந்துட்டாங்களா, இந்த ஈக்குவேஷன்ல எந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணும் போது ஆர் என்பவர் எம்முக்கு மகள் அல்லது மருமகள்னு வருதோ அந்த ஈக்குவேஷன் ஆன்சர். இப்ப நான் என்ன செய்யறேன்னா, செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து போட்டு காமிக்கிறேன். சரியா, செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு, m மைனஸ் ஜே பிளஸ் ஆறு மைனஸ் என்ன. இப்போ இதுல m மைனஸ் ஜே ஃபர்ஸ்ட், மைனஸ்ன்றனால இது m இது j,
இது எம், இது ஜே. சோ எம் என்பவர் ஜே இன் சகோதரி. அப்ப ஜேவோட சகோதரி தான் எம். அப்ப எம்ன்றது ஒரு பெண். அடுத்தது ஜே பிளஸ் ஆறுன்னு இருக்கா, பிளஸ் இது ஜே, இது ஆறு, இது ஜே, இது ஆறு. ஜே என்பவர் ஆரின் தாய். ஜே என்பவர் ஆரோட அம்மா. சோ ஆரோட அம்மா தான் ஜே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆர் மைனஸ் என்னு இருக்காப்பா, மைனஸ் இது ஆறு, இது என்னு. அப்ப இது ஆறு, இது என்னு. ஆர் என்பவர் எண்ணின் சகோதரி. ஆறுன்ற ஒரு ஆளு எண்ணுக்கு சகோதரி. சரியா? இப்ப இதுல பாருங்க, கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, ஆர் என்பவர் எம்முக்கு மகள் அல்லது மருமகளா வரணும். அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வருதுன்னு கேக்குறாங்க. ஆறுன்ற ஒரு ஆளு எம்முக்கு, இது ஆரோட அம்மாவா, இது ஆரோட சித்தி இல்ல பெரியம்மா. கரெக்டா? இது ஆரோட அம்மா, இது அவங்களுடைய சகோதரி. அப்போ ஆருக்கு எம்ன்றது சித்தி இல்ல பெரியமான்னு வருதுப்பா. கொஸ்டின் ஆறுன்ற ஒரு ஆளு எம்முக்கு மகள் அல்லது மருமகளா இருக்கணும். பாருங்க, எம்மோட தங்கச்சி பொண்ணுதான் ஆறாமா. எம்முக்கு தங்கச்சி ஜேனா அவங்களுடைய பொண்ணுதான் ஆறு. சோ அப்ப எம்முக்கும் அவங்க மகள் தானே. அந்த மாதிரி இருக்கிறது ஆப்ஷன் பி. சோ ஆப்ஷன் பி ஆன்சர். சரியா? எம்மோட தங்கச்சியோடைய பொண்ணு. சோ அதுதான் இங்க மகள் அல்லது மருமகள்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நீங்க ஏவையோ சிஐயோ எடுத்து செக் பண்ணா இந்த ஆப்ஷன் வராது. ஆர் என்பவர் எம்முக்கு மகள் அல்லது மருமகள் அப்படின்ற கண்டென்ட் வராது. சரியா? சோ நெக்ஸ்ட் ஒன், இதுவும் சேம் அதே மெத்தட் தான்ப்பா. சரியா? அதனால நம்ம அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் பாரு. ஏ என்பவர் எக்ஸின் தந்தை ஆவார். அப்ப ஏன்ற ஒருத்தர் எக்ஸோட அப்பா. பி என்பவர் வையின் தாயார் ஆவார். சோ வையோட அம்மா பி. எக்ஸ் மற்றும் ஜெட்டின் சகோதரி வை ஆவார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் சகோதரி வை. நல்லா புரிஞ்சுங்க, எக்ஸ் ஜெட்னு ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த ரெண்டு பேரோட சகோதரி வைன்னு சொல்றாங்க. அப்ப வைன்றது கண்டிப்பா ஒரு பெண். இங்க இருந்து இன்னொரு விஷயமும் நமக்கு புரியணும். இவங்க மூணு பேருமே சகோதரன் சகோதரி அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட அப்பா தான் ஏவும் பியும். சரியா? இவங்க மூணு பேருமே ஒரு தாய் பிள்ளைகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரோட அப்பா அம்மா தான் ஏவும் பியும். இதுல பின்வரும் கூட்டுகளில் எது தவறு அப்படின்னு கேக்குறாங்கம்மா. பி என்பவர் ஏவின் மனைவி. பாருங்க, ஏவோட மனைவி தான் பியா. கரெக்டா? நெக்ஸ்ட், பிக்கு ஒரு மகன் உள்ளார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பிக்கு ஒரு மகன் இருக்கலாமே, எக்ஸோ இல்ல செட்டோ மகனா இருக்கலாம். ஏன்னா இங்க ஆண் பெண்ணு குறிக்கலப்பா. அது கொடுக்காதனால இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு மகனா இருந்திருக்கலாம். சரியா? அப்ப இதுவும் வாய்ப்பு இருக்கு. மூணாவது பாயிண்ட் பாருங்க, வை என்பவர் ஏவின் மகன் அப்படின்னு சொல்றாங்க. ஏவோட மகன் வைன்றாங்க. இதுதான் தப்பு. ஏன் தெரியுமா? ஏவோட பொண்ணுதான் வை. ஏன்னா வைன்றது மைனஸ் போட்டிருக்கோம் பாருங்க, அது ஒரு பெண்ணு. இங்கே சொல்லிட்டாங்களே, எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் சகோதரி வைன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்க சிஸ்டர்ன்னு சொன்னவங்க தான் வை. கரெக்டா? வைன்றது ஒரு சிஸ்டர்ன்னு சொல்லிட்டாங்க எக்ஸுக்கும் செட்டுக்கும். அப்படி இருக்கும்போது வைய எப்படி நீ மகன் எடுத்துக்க முடியும்? சோ வைன்றது மகள். வை என்பவர் ஏவின் மகள். ஆனா இங்க மகன்னு சொன்னனால இதுதான் ஆன்சர். எது தவறானதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் சி தவறானது. சரியா? இப்ப இதுல பாருங்க, இந்த ஆப்ஷனும் செக் பண்ணுவோம். எக்ஸ் என்பவர் செட்டின் சகோதரி. எக்ஸ்ன்றவங்க செட்டுக்கு சகோதரி இருக்கலாம்ல. இவங்க எல்லாருமே ஒரு தாய் பிள்ளைகள்ப்பா. இல்ல ஜெட்டும் எக்ஸும் என்ன ஜெண்டர்னு எனக்கு தெரியாது. அப்ப இதுவும் வாய்ப்பு இருக்கு. எது இங்க தவறுன்னு கேட்டனால ஆப்ஷன் சி ஆன்சர். ஓகேவா? சோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளட் ரிலேஷனை பேஸ் பண்ணி எப்படிலாம் இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம், என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னொரு டாபிக்ல சந்திக்கலாம். நன்றிகள் பல.